நிமிஷம். இன்றைய முரளி 8/10/2025 பாப்தாதா மதுரை. சாரம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, சொர்க்கத்திற்கான கடவு சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இப்பாடசாலைக்கு வந்துள்ளீர்கள். ஆத்ம உணர்வுடையாகி பதிவேட்டில் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். அப்போ விசா கிடைக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ஆமா, அதுதான் ஆதாரம். கேள்வி: எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாததால் சில குழந்தைகள் தந்தையின் மீது மரியாதை கொண்டிருப்பதில்லை. பதில்: முழு உலகினாலும் அழைக்கப்படுபவரும் அனைவராலும் நினைவு செய்யப்படுபவரும் அதிகமான தந்தையான ஒரே ஒருவரே தற்சமயம் எங்களுக்கு சேவை செய்ய இங்கே இருக்கின்றார் என்ற விழிப்புணர்வு சில குழந்தைகளிடம் இல்லை. இந்த நம்பிக்கை வரிசைக்கிரமமாகவே உள்ளது. எந்த அளவிற்கு இந்த நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதோ அதற்கேற்பவே நீங்கள் மரியாதையை கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்: அன்புக்கு நீவருடன் இருப்பவர்கள் மீது ஞானமழை பொழிகின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா சொல்றாரு, ஞானமழை பொழிகிறதுன்னா அதோடைய அனுபவத்தை என்ன பண்ண முடியும்? ஞானத்துடைய பிராக்டிக்கல் அனுபவத்தை அனுபவம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியும். ஓம் சாந்தி. குழந்தையாக நீங்கள் அனைவரும் ஞான கடலுடன் இருக்கின்றீர்கள். குழந்தைகள் அனைவரும் ஒரே இடத்தில் தங்க முடியாது. அவருடன் அமர்ந்திருப்பவர்களால் இந்த ஞானத்தை நேரடியாக செவிமடுக்க முடியும். ஆனால் தொலைவில் வாழ்பவர்கள் சற்று தாமதித்து அதை பெறுகின்றார்கள். ஏன் அப்படி பாபா சொல்றார்? இப்போ என்ன பாபா சாக்கார முறையில், அதனால இப்போ உடனடியாக நமக்கு டைரக்டா கேட்குறோம். அங்கேயும் கேட்குறாங்க, நம்மளும் கேட்குறோம். எவ்வாறாயினும் தந்தையுடன் வாழ்பவர்கள் தொலைவில் வாழ்பவர்களை விடவும் பெரும் முன்னேற்றத்தை அனுபவம் செய்கின்றார்கள் என்று இல்லை. தொலைவில் வாழ்பவர்கள் அதிக அளவு கற்று அதிக அளவு முன்னேற்றம் அடைவது நடைமுறையில் காணப்படுகிறது. எல்லையற்ற தந்தை இங்கிருக்கிறார் என்பது நிச்சயமாகும். பிராமண குழந்தையாகி நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். குழந்தையாக நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். சில குழந்தைகள் பெரிய தவறுகளையும் செய்கிறார்கள். முழு உலகம் நினைவு செய்கின்றவரான எல்லையற்ற தந்தை எங்களுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டு அதிமேன்மையானவர்கள் ஆகுவதற்காக பாதை எங்களுக்கு காட்டுவதுடன் எமக்கு அதிக அளவு அன்புடன் விளங்கப்படுத்துகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பினும் அவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை செலுத்துவது இல்லை. பொதுவா பக்தியில கடவுள் சேவை செய்கிறேன்னு போவாங்க இல்லையா? ஆனா இங்கே கடவுள் நமக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். பந்தனத்தில் உள்ளவர்கள் பல துன்புறுத்துகளை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் பரிதவித்தாலும் நினைவில் நிலைத்திருந்து
இந்த ஞானத்தை நன்றாக பெறுகின்றார்கள். அவர்களின் அந்தஸ்து மேன்மையாகுகிறது. அனைவரையும் பற்றி பாபா இவ்வாறு கூறுவது இல்லை. கேக்குதாமா? இல்லைன்னா முன்னேறி இருக்காது. அதை நீங்கள் செய்ய முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமானது. தந்தை குழந்தைகளை எச்சரிக்கிறார். அனைவரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இருப்பினும் வெளியில் வாழ்பவர்களும் பந்தனத்தில் இருப்பவர்களும் நல்ல வருமானத்தை ஈட்டுகின்றனர். பக்தி மார்க்கத்தினரால் இப்பாடல் இயற்றப்பட்டுள்ளது. என்னது? என்ன பாடல் இன்னைக்கு? எவ்வாறாயினும் அது அர்த்தத்தை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பெருமதியானது. அன்புக்கினியவர் யார் என்பதை பற்றியும் அவர் யாருக்கு அன்புக்கினியவர் என்பதை பற்றியும் அவர்களுக்கு என்ன தெரியும்? ஆத்மாக்கள் தம்மையே அறியாததால் தந்தை அவர்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? அவரும் ஒரு ஆத்மா அல்லவா? நான் யார் என்பதையும் நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதை கூட அவர்கள் அறியார்கள். அனைவரும் ஏன் அதை அறியாம இருக்காங்க? அனைவரும் சரீர உணர்வு இருக்கிறார்கள். எவருமே ஆத்ம உணர்வு இல்லை. அவர்கள் ஆத்ம உணர்வு இருப்பவர்களாயின் என்ன நடந்திருக்கும்? அப்பொழுது ஆத்மாக்கள் தமது தந்தையை அறிந்திருப்பார்கள். சரீர உணர்வு இருப்பவர்களாயின் அப்பொழுது ஆத்மாக்கள் தமது சரீர உணர்வு இருப்பதனால் அவர்கள் ஆத்மாக்களை பற்றியோ அல்லது பரமாத்மாவான பரம தந்தையை பற்றியோ அறியார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளை அவங்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்துகின்றார். இது ஒரு எல்லையற்ற பாடசாலையாக விளங்கப்படுத்துறாருன்னா இது ஒரு பாடசாலை. ஒரே ஒரு இலக்கும் குறிக்கோளுமே உள்ளது. என்ன குறிக்கோள், இலக்கு? சொர்க்க ராஜ்யத்தை அடைவதாகும். சொர்க்கத்தில் அடைஞ்சிருங்க. ஆனா சொர்க்கத்தில் பல்வேறுபட்ட அந்தஸ்துக்கள் உள்ளன. அரசர், அரசியுடன் பிரஜைகளும் உள்ளனர். தந்தை கூறுகிறார் இதெல்லாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு என்ன சொல்றார் பாபா? உங்களை இரட்டை கிரீடம் உடையவர் ஆக்குவதற்காகவே நான் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்றேன். அனைவருமே இரட்டை கிரீடத்திற்கு உரியவர்கள் ஆக முடியாது. அப்ப யார் ஆக முடியும்? நன்றாக கற்பவர்கள் தம்மால் இவ்வாறு ஆக முடியும் என உள்ளார்த்தமாக புரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் அர்ப்பணித்திருப்பதுடன் நம்பிக்கையும் கொண்டுள்ளார்கள். நீங்கள் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்கின்றீர்கள். சிலர் பல குறைபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களை உயர்ந்தோர் அந்தஸ்தை பெறுவார்கள் என்று கருதுவது இல்லை. இதனாலே அவர்கள் முயற்சி செய்வதில்லை. உங்களால் அவ்வாறு ஆக முடியுமா என நீங்கள் தந்தையிடம் வினவினால் அவரால் உடனடியாக உங்களுக்கு கூற முடியும். நீங்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது என்பதை நீங்களே உங்களை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். படிக்கிற பையனுக்கு தெரியும் இல்லையா? அதற்கு தகைமைகளும் தேவைப்படுகின்றன. அத்தகைய விடயங்கள் சத்திய திரேதாயுகங்களில் இடம்பெறுவது இல்லை. அங்கே அது வெகுமதியாகும். அந்த நேரத்தில் வருகின்ற அரசர்கள் தமது பிரஜைகள் மீது பெருமளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தாயையும் தந்தையும் போன்றவர்கள். சத்தியுகத்துல ஏன் அப்படி வருது? ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? ஏன்னா அது இங்கே ஸ்தாபனிக்கப்படுது. சங்கமிகத்தில் சங்கமிகத்துல தாதிங்க பாபாலாம் என்ன அரசர் அரசுமதியா இருந்தாங்க. தாதி கிட்ட போனோமா இல்லையா? பேசணுமா இல்லையா? உட்கார்ந்தோமா இல்லையா? எல்லாத்தையும் உட்கார வச்சு எப்படி பேசினாங்க தாதி? அப்படிதானே நடக்குது. இந்த சம்ஸ்காரம் தான் அங்க வரும்.
அப்ப அவங்க கூட இருக்கிறவங்க என்னவா இருந்தா என்ன? அப்ப அவங்க ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க? இங்க இருக்கிற மாதிரியே தான் அங்க இருப்பாங்க, இல்லையா? அவங்க எப்படி தோணும்? ஒரு குடும்பத்தை போலாம். இவரே எல்லையற்ற தந்தை என்பதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். அந்த ஒரே ஒருவரே முழு உலகையும் பதிவு செய்கிறார். நீங்கள் உங்களை பதிவு செய்கின்றீர்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு என்ன கொடுக்க வந்திருக்காரு இன்னைக்கு? கடவு சீட்டு. கடவு சீட்டுன்றது பாஸ்போர்ட்டா இல்ல இது விசாவா? பாஸ்போர்ட். விசாக்கு என்ன சொல்றது? அது யாருக்கு தெரியாது. குடிவரவு அனுமதி பத்திரம். அனுமதி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடவு சீட்டை கொடுக்கின்றார். சொர்க்க அதிபதிகள் ஆகுவதற்கு இங்கே நீங்கள் ஒரு கடவு சீட்டை பெறுகின்றீர்கள். சொர்க்கத்திற்கு செல்லும் தகுதி பெறுகின்ற அனைவரும் என்ன பண்ணணும்? பாஸ்போர்ட்ல என்ன வேணும்? பாஸ்போர்ட்ல என்ன வேணும்னு விசா வேணும். பாஸ்போர்ட்ல என்ன வேணும்? ஒரு புகைப்படத்தை எடுக்க வேண்டும் என பாபா கூறுகிறார். ஏனெனில் நீங்கள் சாதாரண மனிதனிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். அப்படத்தின் பக்கத்தில் என்ன இருக்கணும்? எந்த மாதிரி போட்டோ எடுப்பீங்க? கிரீடம் அணிந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் புகைப்படத்தையும் வைக்க வேண்டும். தாதிங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. அவ்வாறே நீங்கள் ஆகுகின்றீர்கள். இந்த மாதிரியை நீங்கள் கண்காட்சியில் வைத்திருக்க வேண்டும். அதனால என்ன பண்ணணும்? இந்த டைம் மதுபனுக்கு போனா என்ன பண்ணணும்? லக்கி லேக் கிட்ட போய் அங்க நிறைய ராஜஸ்தான் ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. ஒரு அளவுக்கு இருக்கும், அது ராஜா மாதிரி. யாரா ஒரு பிரதர் கொண்டு வந்து காமிச்சாரு. இப்போ நிறைய பேர் அங்கே போட்டோ எடுக்கிறாங்களே, ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வாறே நீங்கள் ஆகுகின்றீர்கள். இந்த மாதிரியை நீங்கள் கண்காட்சியில் வைத்திருக்க வேண்டும். இது ராஜயோகம் ஆகும். உதாரணத்துக்கு ஒருவர் சட்ட நிபுணர் ஆகும் பொழுது அவர்கள் சாதாரண உடையில் உள்ள அவரது புகைப்படத்தை ஒரு புறத்திலும், அவர் சட்ட நிபுணர் ஆடையில் உள்ள புகைப்படத்தை மறுபுறத்திலும் வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு நீங்கள் சாதாரண ஆடை அணிந்த உங்கள் புகைப்படத்தை ஒருபுறமும், இரட்டை கிரீடம் அணிந்துள்ள உங்கள் புகைப்படத்தை மறுபுறம் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள்? நீங்கள் சட்ட நிபுணராக விரும்புகின்றீர்களா அல்லது ஒரு மகாராஜா ஆக விரும்புகின்றீர்களா என நீங்கள் வினவுகின்ற ஒரு புகைப்படம் உங்களிடம் உள்ளது. நீங்கள் அத்தகைய புகைப்படங்களை வைத்திருக்க வேண்டும். சட்ட நிபுணர்களும் நீதிபதிகள் போன்றோரும் இங்கே இருக்கின்றார்கள். நீங்கள் புதிய உலகின் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக உள்ளீர்கள். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. இவ்வாறாகவே நீங்கள் ஆகுகின்றீர்கள். விளக்கம் மிக நன்று. படங்கள் மிக நன்றாகவும் முழு அளவிலும் இருக்க வேண்டும். சட்ட நிபுணர்கள் ஆகுவதற்காக மாணவர்கள் கற்கும் பொழுது அவர்கள் சட்ட நிபுணருடன் யோகம் செய்து சட்ட நிபுணர்கள் ஆகுகின்றார்கள். அவரின் யோகம், இவரின் யோகம் பரமாத்மா பரம தந்தையுடன் உள்ளது. அதனால் அவர் இரட்டை கிரீடம் உடையவர் ஆகுகின்றார். பிரம்மபாவம் தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இதன் அடிப்படையில் செயற்பட வேண்டும். லட்சுமி நாராயண் படத்தை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானது. நீங்கள் இவ்வாறே ஆகுகின்றீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய உலகம் தேவைப்படுகிறது. நரகத்தின் பின்னர் சொர்க்கம் இருக்கும். இப்பொழுது இது அதிமேன்மையான சங்கமிகம் ஆகும். இக்கல்வி உங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றது.
இதில் பணம் போன்றவற்றிற்கான தேவையே இல்லை. நீங்கள் கற்பதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். ஒருவர் கற்பதற்கு போதுமான அளவு பணம் இல்லாமல் மிகவும் ஏழையாக இருந்தார். அப்படி இருந்தும் அவர் முயற்சி செய்து செல்வந்தராகி விக்டோரியா ராணியின் அமைச்சராகினார். ஏன் பாபா இதெல்லாம் சொல்றாரு? அதாவது பிரம்மா பாபா வாழ்ந்த காலத்துல பிரிட்டிஷ் அரசாட்சி அங்க இருந்தது இல்லையா? 1930 பாபாவுக்கு ஞானம் கிடைச்சது, 1936. ஸோ அப்போ என்ன இருந்தது? சுதந்திரம் அடைகிற வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாட்சி இருந்தது. அப்ப நீ சொல்ல வருமா வரா? பாபா செய்தித்தாள் படிச்சிருக்காரு. ஸோ ஒரு பெரிய வியாபாரி. ஸோ உலகமாயுத விஷயங்களை அவரு தெரிஞ்சு. ஸோ பாபா அது கம்பேர் சொல்றாரு. இதெல்லாம் ஸ்ரீ பாபா சொல்லிட்டு இருப்பாரு என்ன? விக்டோரியா ஆட்சி இருந்தது. இந்நேரத்தில் நீங்களும் மிகவும் ஏழையாக இருக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு அத்தகைய மேன்மையான விடயங்களை கற்பிக்கின்ற இங்கு நீங்கள் உங்கள் புத்தியின் மூலம் தந்தை நினைவு செய்ய வேண்டும். மின் விளக்குகள் போன்றவற்றை ஏற்ற வேண்டிய தேவையில்லை. தியானம் பண்றதுக்கு என்ன தேவையில்லை? நீங்கள் எங்கேயாவது அமர்ந்து அவரை நினைவு செய்ய முடியும். எவ்வாறாயினும் மாயை என்பவள் தந்தையை நீங்கள் மறந்து விடுமாறு செய்பவள். நினைவிலேயே தடைகள் உள்ளன. இது ஒரு யுத்தம். தந்தை நினைவு செய்தால் ஆத்மாக்கள் தூய்மையாகின்றார்கள். நீங்கள் கற்கும் பொழுது மாயை எதையும் செய்வது இல்லை. நினைவின் போதையானது கல்வியுடைய போதையை விடவும் மகத்தானது. இதனாலே புராதன யோகம் நினைவு கூறப்பட்டுள்ளது. என்ன கூறப்பட்டுள்ளது? யோகமும் ஞானமும். நீங்கள் யோகம் செய்வதற்கான ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஞானம் பெருசா யோகம் பெருசானா? பாபா சொல்றார், நீங்கள் யோகா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறது என்னது? ஞானம். உங்களுக்கு நினைவு நிலைத்திருப்பதற்கான வழிகள் கூறப்பட்டுள்ளன. உலக சக்கரத்தின் ஞானமும் உள்ளது. படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பதி இறுதியோ வேறு எவரும் அறியார். அவர்கள் பாரதத்தின் புராதன யோகத்தை கற்பிக்கின்றார்கள். புராதனம் என்று அழைக்கப்பட்டது புதிய உலகமாக இருந்தது. அது 100,000கணக்கான வருடங்களை கொண்டது என அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் சக்கரத்தின் பல்வேறு கால எல்லைகளையும் காட்டுகின்றார்கள். ஒருவர் ஒரு விடயத்தை மற்றொரு விடயத்தையும் கூறுகிறார்கள். இங்கு ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் வெளியே செல்லும் பொழுதும் என்ன நடக்கணும்? என்ன எடுத்துட்டு போகணும்? படங்களை பெறுவீர்கள். இவர் ஒரு வியாபாரியாகும். யாரு? பிரம்மா. பாபா கூறுகிறார், உங்களால் துணியிலும் படங்களை அச்சிட முடியும். ஒருவிடம் அச்சிடுவதற்கு ஒரு பெரிய திரை துணி இல்லாது விடின் நீங்கள் 2 பாகங்களாக துணியில் அச்சிட்டு பின்னர் அவற்றை இணைப்பு தெரியாத வகையில் அவற்றை ஒன்றாக்குங்கள். நம்ம 93 அந்த 90s காலகட்டத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம பிகே பெயிண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. வந்து இல்லையா அந்த கேன்வாஸ் இந்த இது இருக்கு இல்லையா, அதுல வந்து வரைவாங்க எல்லாமே கையில. விடிய விடிய தாதிங்களுடைய மெகா ப்ரோக்ராம் நடக்கும் போதெல்லாம் 96 எல்லாம் வந்து உட்கார்ந்து விடிய 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 வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே கொடுத்தா அப்படியே 1 ஹவர்ல உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும்.
பாபா சொல்றாரு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியிருக்கு? கேன்வாஸ்கள் துணியில் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அவற்றை இணைப்பு தெரியாத வகையில் அவற்றை ஒன்றாக்குங்கள். அதிமேன்மையான அதிகாரியான எல்லையற்ற தந்தை கூறுகிறார், அதை போன்ற ஒருவர் அச்சிட்டிருந்தால் நான் அவருடைய பெயரை புகழடை செய்வேன். அப்பெல்லாம் சின்ன சின்ன முயற்சி இல்லையா? அதுக்கு நிறைய. ஒருவர் இவற்றை துணியுடன் அச்சிட்டு அவற்றை வெளிநாட்டுக்கு எடுத்து சென்றால் அவருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் 5000 முதல் 10,000 ரூபாய்கள் வரை கொடுக்கப்படலாம். அவரிடம் அபரிதமான பணம் உள்ளது, அவற்றை உருவாக்க முடியும். நகரங்களில் அழகான காட்சிகளையும் பக்க காட்சிகளும் அச்சிட்டு அத்தகைய பெரிய அச்சகங்கள் இருக்கின்றன, கேட்கவும் வேண்டாம். அவற்றையும் அச்சிட முடியும். இது முதல் தரமான ஒன்று. அவர்கள் கூறுவார்கள், இதில் உண்மையான ஞானம் உள்ளது, வேறு எவரும் இந்த ஞானத்தை கொண்டிருக்க முடியாது, இது எவரும் அறிய மாட்டார்கள். விளங்கப்படுத்துகின்ற எவரும் ஆங்கிலத்தில் பேசுவதில் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். அங்கு அனைவரும் ஆங்கிலத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு செய்தி கொடுக்கப்பட வேண்டும். நாடகத்திற்கேற்ப அவர்களே விநாசத்துக்கான கருவிகள் ஆகுவார்கள். ஒரு சாராரிடமும் அத்தகைய குண்டுகள் போன்றவை உள்ளன, இரு சாராரிடம் அத்தகைய குண்டுகள் போன்றவை உள்ளன. அவர்கள் ஒன்றிணைந்தால் முழு உலகத்திற்குமே அதிபதிகள் ஆக முடியும். யார் 2 பேர் ஒன்றிணைந்தால்? பாபா எப்போதுமே அவங்களதான் சொல்லுவார். என பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். எவ்வாறாயும் நீங்கள் யோக சக்தி மூலம் முழு உலகின் ராஜ்யத்தை கூறும் வகையில் நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆயத்தங்கள் மூலம் எவரும் உலக அதிபதிகள் ஆக முடியாது. அவர்களிடம் என்ன இருக்குது? விஞ்ஞானம் உள்ளது. உங்களிடமோ மௌனம் உள்ளது. தந்தையையும் சக்கரத்தின் நினைவு செய்து ஏனையோரை உங்களுக்கு சமமானவர்களாக்குங்கள். யோக சக்தி மூலம் குழந்தையாக நீங்கள் உலக ராஜ்யத்தை கோருகின்றீர்கள். நிச்சயமாக அவர்கள் தங்கள் மத்தியில் சண்டையிடுவார்கள். இடையில் உள்ள நீங்களே வெண்ணையை பெறுவீர்கள். அவர்கள் அதனால் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க வெண்ணையை பெறுறதுனால அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணன் வாயில் வெண்ணெய் உருண்டியை காட்டி உள்ளார்கள். ஒரு கூற்றம் உள்ளது. என்ன கூற்று உள்ளது? இருவர் சண்டையிட 3வது நபர் வெண்ணெயை எடுத்து உண்டார். உண்மையில் அவ்வாறே உள்ளது. நீங்கள் முழு உலக ராஜ்யமாகிய வெண்ணெயை பெறுகின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஓஹோ பாபா, இது உங்களின் அற்புதம், இது உங்களின் ஞானம். விளக்க மிகவும் சிறந்தது. ஆதி சனாத்தன தேவி தேவ தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி முழு உலக ராஜ்யத்தை பெற்றார்கள்? இதை பற்றி எவரும் சிந்திக்கவில்லை. அந்நேரத்தில் வேறு கண்டங்கள் இருக்கவில்லை. எந்நேரத்தில் வேறு கண்டங்கள் அப்ப எங்க போச்சு? ஓஹோ பாபா, பாபா சொல்றாரு, என்ன இருக்குல்ல, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு இல்லையா? கண்டங்கள் இருக்கவில்லை. தந்தை கூறுகிறார், நான் உலக அதிபதி ஆகுவதில்லை, நான் உங்களை அவ்வாறு ஆக்குகிறேன். கற்பதனால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். பரமாத்மாவாகிய நான் சரீரமற்றவன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சரீரம் உள்ளது. நீங்கள் சரீரதாரிகள். பிரம்மா விஷ்ணு சங்கர்களுக்கு சூக்ஷ்ம சரீரங்கள் உள்ளன. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மா என்பது போன்று நானும் பரமாத்மா ஆவேன். எனது பிறவி தெய்வீகமானதும் தனித்துவமானதும் ஆகும். வேறு எவரும் விவிதமாக பிறப்பெடுக்க முடியாது. ஏன் முடியாது? இது நிச்சயிக்கப்பட்டுள்ளது.
இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் மரணம் அடைந்தால் அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்தை பத்தி தான் சொல்லிட்டு வர்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அது நடக்கும் போது நிறைய கேள்விகள் வருது. சின்ன வயசாச்சு, சின்ன குழந்தைய விட்டுட்டு இறந்துட்டு போயிட்டாங்க, ஏதோ நோய்வாய்ப்பட்டு இருந்திருந்தா பரவாயில்ல, பல வகையான என்ன வருது, அதுக்கு கேள்விகள் வருது இல்லையா? ஏன் 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 அதனாலதான் பாபா சொல்றாரு, அவ்வளவு நிச்சயம் இருக்கா? இப்ப காலையில தான் பேசிட்டு இருந்தார், நல்லா இருந்தார். அப்ப நிறைய என்ன பண்றோம், அதுக்கான காரணங்கள் இல்லையா, கேள்விகள் எழுதல. இது கூட இப்படிலாம் நாடகத்தில் இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நாடகத்தின் புரிந்துணர்வை அதிக அளவு பெறுகின்றீர்கள். நீங்கள் வரிசைக்கிரமாக புரிந்து கொள்கின்றீர்கள். சிலருக்கு மந்த புத்தி உள்ளது. 3 தரங்கள் உள்ளது. கடைசி தரத்தை பெறுபவர்கள் மந்தமானவர்கள் என கூறப்படுகின்றார்கள். யார் முதல் தரத்தில் உள்ளார்கள் எனவும் யார் 2ஆம் தரத்தில் உள்ளார்கள் எனவும் அவர்களே புரிந்து கொள்கிறார்கள். பிரஜைகளின் மத்தியிலும் அவ்வாறே உள்ளது. இது ஏன் அப்படி இருக்குது? இது ஒரு கல்வியாகும். கற்பதன் பின்னர் நீங்கள் இரட்டை கிரீடம் உடையவர்கள் ஆகுவீர்கள் என குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இரட்டை கிரீடம் உடையவர்களாக இருந்தோம், பின்னர் நாங்கள் அப்புறம் என்ன நீங்க நாங்கள் ஒற்றை கிரீடம் உடையவர்கள் ஆகினோம். அப்ப துவாபர யுகத்துல வர ராஜாக்கள் யாரு? நம்ம தானே. இப்பொழுது எங்களிடம் கிரீடம் இல்லை. கூறப்பட்டுள்ளது என்ன கூறப்பட்டது? நீங்கள் செய்யும் செயல்களுக்கேற்ப பலனை பெறுகின்றீர்கள். நீங்கள் இதை சத்தியுகத்தில் கூற மாட்டீர்கள். என்ன கூற மாட்டீர்கள்? செய்த கர்மது என்ன பண்றது என் கர்மம் அப்படின்னு சொல்லுவீங்களா சத்தியுகத்துல? இங்க கர்மன்ற வேர்டா இருக்கா இல்லையா? பாவ கர்மம் புண்ணிய கர்மம் எல்லாம் இருக்குமா? அங்க இருக்கவே இருக்கு. பாபா சொல்றார், சத்தியுகத்தில் கூற மாட்டீர்கள். இங்க நல்ல செயல்களை செய்தால் நீங்கள் ஒரு பிறவிக்கு சிறந்த பலனை பெறுகிறீர்கள். பிறப்பில் இருந்தே நோய்வாய்ப்பட்டிருக்கும் வகை சிலர் அத்தகைய செயலை செய்கிறார்கள். அதுவும் கர்ம வேதனை ஆகும். சஃபரிங். குழந்தைகளாகி உங்களுக்கு கர்மா, நடுநிலை கர்மா, பாவ கர்மாவின் தத்துவங்கள் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கு செய்பவை அனைத்தும் நல்ல தீய பலனை பெறுகின்றீர்கள். ஒருவர் செல்வந்தர் ஆகும் பொழுது அவர் நிச்சயமாக முன்னர் நல்ல செயல்களை செய்திருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது பிறவி பிறவியாக உங்களின் வெகுமதியை உருவாக்குகின்றீர்கள். அங்குள்ள செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு இந்நேரத்தில் அனைவரும் செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. அந்த வெகுமதி 21 பிரிவுக்கு அழியாதது. இங்கு நீங்கள் தற்காலிகமான சிலவற்றை மாத்திரம் பெறுகின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் செயல்களை செய்ய வேண்டும். ஏன் செய்யணும் தொடர்ந்து இங்க செயல்களை? இது கர்மக்ஷேத்திரம் ஆகும். கர்மக்ஷேத்திரம்னா என்ன? அலுவலகம், ஆபீஸ். அப்போ உங்க வீடு, அப்போ ஆபீஸுக்கு வந்து என்ன பண்ணணும்? வேலை செஞ்சுத்தான் ஆகணும் இல்லையா? ஆபீஸுக்கு வந்துட்டு முழுமையான ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற எத்தனை மணி நேரம் வேலை பார்ப்பாரு? ஆமா. அதனால ஏன் வந்தவங்க எல்லாம் திரும்பி போலன்னா, வந்த உடனே எப்படி போக முடியும்? ஆபீஸ்ல இருந்து எல்லாம் சாயங்காலம் ஆன பிறகுதானே போவாங்க இல்லையா? சாயங்காலம் ஆனா டயர்ட் ஆயிரும்ல. அப்புறம் எங்க போனோம்? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வரும். சத்தியுகமே சொர்க்கத்தின் கர்மக்ஷேத்திரம் ஆகும். அங்கு பாவச் செயல்கள் செய்யப்படுவதில்லை. ஆபீஸ்க்கு வரும்போது எப்படி போறோம்? நல்ல எல்லாம்
அப்புறம் வேலை செய்ய செய்ய இவ்விடயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியால் கிரகிக்க வேண்டும். அரிதாக உங்களில் எவரும் தொடர்ந்தும் இக்கருத்துக்களை எழுதிக் கொள்கின்றீர்கள். சிலர் தங்கள் அட்டவணை எழுதுவதில் என்ன ஆகுது, களைப்படைந்தும் விடுகிறார்கள். குழந்தையாகிய நீங்கள் இக்கருத்துக்களை குறித்து கொள்ள வேண்டும். அவற்றை நினைவு செய்யவும் முடியாத அளவுக்கு கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை. அவை நழுவி விடுகின்றன. ஒரு குறிப்பிட்ட கருத்தை மறுத்து விட்டதாக பின்னர் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அனைவருடைய நிலையும் அதுவே ஆகும். பலர் மறந்து விடுகிறார்கள், பின்னர் மறுநாள் நினைவு செய்கிறார்கள். குழந்தையை நீங்கள் உங்கள் சுய முன்னேற்றத்தை பற்றி அக்கறை கொண்டிருக்க வேண்டும். அரிதாக உங்களில் சிலர் மிகச்சரியாக எழுதுகிறார்கள் என்பதை பாபா அறிவார். ஏன் அவர் அறிவார்? சரி, எந்த பாபா அறிவார்? பாபாவும் வியாபாரி ஆவார். எந்த பாபா? அவர் அழியும் ரத்தினங்களின் வியாபாரியாக இருந்தார். அந்த வியாபாரியோ இந்த ஞான ரத்தினங்கள் வியாபாரி ஆவார். யாரு? பல குழந்தைகள் யோகம் என்ன பாடத்தில் சித்தி அடைவதே இல்லை. அரிதாகவே உங்கள் சிலரால் ஒரு மணித்தியலம் அல்லது 1.5 மணித்தியலத்துக்கு மிகச்சரியாக நிலைத்திருக்க இயலுகிறது. நீங்கள் 8 மணித்தியலங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தையாக நீங்கள் உங்கள் ஜீவனோபயோகத்திற்காகவும் ஒரு வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அந்த காதலரினதும் அன்பிற்கினியவரதும் உதாரணத்தை பாபா உங்களுக்கு கொடுத்துள்ளார். அவர்கள் ஒவ்வொருவரும் வேறு எங்காவது தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் நினைவு செய்வதுடன் ஒருவர் மற்றவரின் முன்னிலையில் தோன்றுகின்றார். அதுவும் ஒரு காட்சி போன்றது. அது என்னது? காட்சி போன்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் அந்த ஒரே ஒருவரை நினைவு செய்கிறார். பாபா சொல்றாரு, நம்ம பாபா பத்தி சொல்ற, இவர் அந்த ஒரே ஒருவரை நினைவு செய்கிறார். அந்த ஒரே ஒரு இவரை நினைவு செய்கிறார். இங்க அந்த ஒருவரை அன்பிற்கினியவரும் நீங்கள் அனைவரும் அவரின் காதலிகளும் ஆகும். இந்த அழகிய அன்பிற்கினியவர் மிகவும் அழகானவரும் சதா தூய்மையானவரும் ஆவார். தந்தை கூறுகிறார், நானே கூட யாரு? பயணியும் சதா அழகானவரும் ஆவேன். நான் உங்களையும் அழகாக்குகின்றேன். தேவர்களிடம் இயற்கை அழகு உள்ளது. இங்கு மக்கள் எல்லா வகையான நாகரிகத்தையும் பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் பல்வேறு விதமான ஆடைகளை அணிகின்றார்கள். அங்கு அவர்கள் நிலையான இயற்கை அழகை கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் அந்த உலகிற்கு செல்ல உள்ளீர்கள். தந்தை கூறுகிறார், நான் ஒரு பழைய தூய்மையற்ற தேசத்திலும் ஒரு தூய்மையற்ற சரீரத்திலும் பிரவேசிக்கின்றேன். அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இங்கு எவருக்கும் ஒரு தூய சரீரம் இல்லை. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நான் இவருடைய பழைய பிரிவுகளின் இறுதியில் அவரின் சரீரத்தில் பிரவேசித்து இல்லற பாதையை ஸ்தாபிக்கின்றேன். இத்தனைக்கும் நம்ம அங்கிருந்து எல்லாம் புலம்பெயர்ந்து இங்க வந்து இங்க இருக்கிற நம்ம குழந்தைங்க, ஐ திங்க் நான் நினைக்கிறேன் 90% அது இந்தியாவிலிருந்து வந்திருந்தாலும் சரி, அது ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருந்தாலும் சரி, இங்க வந்து இங்க பிறக்கிற குழந்தைங்க இல்ல சின்ன வயசுல வந்த குழந்தைங்க இப்ப இந்தியாவுக்கு போனா இல்ல ஸ்ரீலங்காவுக்கு போனா அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது? எப்படி அந்த கண்ட்ரியை பார்க்குறாங்க? எப்படி அங்க இருக்க வசதிகளை அவங்க யோசிக்கிறாங்க? அங்க இருக்கிறவங்களை எப்படி பார்க்குறாங்க? அப்படி இருக்கும்போது பாபா சொல்றாரு, ஒரு தூய்மையற்ற தேசத்துல ஒரு தூய்மையற்ற சரீரத்துல எவ்வளவு அன்பு இருந்தால் எவர் பியூர் அவர்.
இதெல்லாம் இருக்கா இல்லையா? நம்ம ஆட்களே அதுல ரொம்ப இது பண்ணுவாங்க. அங்கிருந்து போய் இங்க வந்து செட்டில் ஆனதுக்கு அங்கெல்லாம் போனா அப்படி பாக்குறோம் நம்ம. டிராவல் எல்லாம் பார்த்தா டாய்லெட்டை பாரு, அதை பாரு, இதை பாரு, நீ எவ்வளவு பாக்குற, அதுக்குன்னு தேடி தேடி நிறுத்த வேண்டியிருக்கு. நினைச்சு பாருங்க. நான் இவருடைய பல பிரிய இறுதியில் இவரின் சரீரத்தில் பிரவேசி இல்லற பாரிஸ்தார். நீங்கள் மேலும் முன்னேறுகள், தொடர்ந்து மேலும் சேவாதாரிகள் ஆகுவீர்கள். நீங்கள் முயற்சி செய்து பின்னர் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் முன்னர் அத்தகைய முயற்சி செய்தீர்கள், அவ்வாறு மீண்டும் செய்கின்றீர்கள். முயற்சி செய்யாமல் உங்களால் எதையும் பெற முடியாது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயண ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். அங்கு புதிய உலக ராஜ்யம் இருந்தது, அது இப்பொழுது இல்லை, அது பின்னர் இருக்கும். கலியுகத்துக்கு பின்னர் நிச்சயமாக சத்தியுகம் வரும். மிகச்சரியாக முன்னைய கல்பத்தில் அது இருந்ததை போன்றே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகிறோம். मीठे मीठे चिलचिलाते बच्चों पिता बाप दादा का प्यार प्यार गुड मॉर्निंग वाणी वाणी बच्चों को नमस्ते वाणी बच्ची रूहानी बाबू नमस्ते बाबा. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களை அர்ப்பணிப்பதுடன் நம்பிக்கை நிறைந்த புத்திகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்றுமே தீய செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். உங்களின் குறைபாடுகள் எதுவும் இல்லாத பொழுதே உங்களால் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெற முடியும். 2. இந்த ஞான ரத்தினங்கள் வியாபாரத்தை செய்வதற்கு பாபா உங்களுக்கு கூறுகின்ற சிறந்த கருத்துக்களை குறித்து கொள்ளுங்கள். பின்னர் அவற்றை நினைவு செய்து பிறருக்கு கூறுங்கள். வியாபாரம் உங்கள் உங்கள் சுய முன்னேற்றத்தை பற்றியே எப்பொழுதும் அக்கறை கொண்டிருங்கள். ஏன்? ஆரம்பத்துல ஏன் நல்லா யோகா வருது? சுய மாற்றம் உலக மாற்றம். நம்மள மாத்திரம் பார்க்கிறோம், மற்றவங்களை எல்லாம் தேவதைகளா தெரியுது நமக்கு. கொஞ்ச காலம் போக போக சைட் சீயிங், இவங்க எவ்வளவு நாள் ஞானத்தில் இருக்காங்க. இப்போ பாபா சொல்லாரு, அட்டென்ஷன் எதுல வைங்க? ஆசிரியர், நீங்கள் ஒரு குழந்தையாகவும் அதே வேளை ஒரு அதிபதியாகவும் இருப்பதன் மூலம் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர் ஆகுங்கள். நீங்கள் ஒரு குழந்தையாகவும் அதே வேளை ஒரு அதிபதியாகவும் இருப்பதன் மூலம் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர் ஆகுவீர்கள். எப்படி எல்லோருக்கும் ஒரு குழந்தையாக இருப்பதன் போதை உள்ளதோ அதே போல் ஒரு குழந்தையாகவும் அதிபதியாகவும் ஆகும். அதாவது தந்தைக்கு சமமான சம்பூர்ண ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். ஓர் அதிபதியின் சிறப்பியல்பானது ஒருவர் எந்த அளவிற்கு அதிபதியாக இருக்கின்றாரோ அதற்கேற்ப உலக சேவையாளரின் சமஸ்காரங்கள் சதா வெளிப்பட்டு இருக்கும். உங்களுக்குள் அதிபதியாகும் அதே அளவிற்கு உலக சேவையாளராக இருக்கும் போது இருக்கும் பொழுது நீங்கள் தந்தைக்கு சமமானவர் என்று அழைக்கப்படுவீர்கள். குழந்தை மற்றும் அதிபதி என்ற 2 வடிவங்களையும் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களால் தந்தைக்கு சமமாக இருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியதாக இருப்பதுடன் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருக்க முடியும். இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்குள்ள அகங்காரம் வந்து. ஸ்லோகம்: இந்த ஞானத்தின் எல்லையற்ற பொக்கிஷங்களின் உரிமையை கோருங்கள்.
அப்பொழுது தங்கியிருத்தல் முடிந்துவிடும். ஞானத்தின் எல்லையற்ற பொக்கிஷங்களின் உரிமையை கோருங்கள், அப்பொழுது தங்கியிருத்தல் முடிந்துவிடும். அவ்யக்த யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். வார்த்தைகளால் சேவை செய்வது இயல்பானது ஆகியிருப்பதை போல் உங்கள் மனதால் செய்யும் சேவையும் ஒரு வேளையில் இயல்பாக நடைபெற வேண்டும். ஒரே வேளையில் இயல்பாக நடைபெற வேண்டும். வார்த்தைகளால் சேவை செய்வதன் கூடவே தொடர்ந்து உங்களின் மனதாலும் சேவை செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் ரிசல்ட் என்னவா இருக்கும்? குறைவாகவே பேச வேண்டியிருக்கும். உங்களின் மனதால் சேவை செய்வதன் மூலம் ஒத்துழைக்கும் பொழுது நீங்கள் பேசும்போது பயன்படுத்தும் சக்தியானது சேமிக்கப்படும். அந்த மனதால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த சேவையானது உங்களை மகத்தான வெற்றி பெற செய்யும். உங்களை மகத்தான வெற்றி பெற செய்யும். அதிகமா சொல்ல வேண்டியதுல அவங்களுக்கு உடனே என்ன ஆகும்? அதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஓம் சாந்தி. சொல்றார், பிளஸ்ஸிங் சொல்றீங்களா? அட் அ டைம்ல ரெண்டும் செய்யணும். ஏன்னா வாயில சொல்றதை விட மனசு சொல்றத முதல்ல போயிடும். உங்களுடைய விருத்தி முதல்ல போய் அவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்போ உங்களுக்கு வார்த்தைகள்ல அதிகமாக நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய சக்தி வீணாக. காரணம் என்னன்னா, பாபா சொல்றாரு, இது ஒரு கல்விக்கூடம். கல்விக்கூடத்துல என்ன இருக்கு? நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு, அவ்வளவுதான் இல்லையா? நீங்க வேற பிரான்ச்ல படிக்கிறீங்க, அவ்வளவுதான். எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ரிசல்ட் எப்படி வரும்? டோட்டல் எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் ரிசல்ட் வரும். சிட்டில படிச்சா என்ன, வில்லேஜ்ல படிச்சா என்ன? கவர்மெண்ட்டே பொது தேர்வு அப்படிதான் வைக்கிறது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா வில்லேஜ்ல இருக்கிறவங்க ரேங்கிங்ல வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ல. அப்போ அந்த போஸ்டுக்கு யார் போவாங்க? அவ்வளவு ரேங்க் ஹோல்டர் தான் போக முடியும். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருந்தாலுமே எல்லாரும் போக முடியுது என்ன? வேர்ல்டு டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க தானே வராங்க. ஸோ அந்த மாதிரி பாவம் சொல்லணும். இங்க கூட நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது அரசு பந்தனத்துல இருக்கிறவங்க கூட, பந்தனத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கூட நல்ல நினைவு செய்யறாங்க. அதனால அவங்க முன்னாடி போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதை நீங்க ஒரு வார்த்தையா கேட்டுட்டு போனீங்கன்னாக்கா அதோட வேல்யூ தெரியாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையான அற்ற உலகத்துல வரேன். ஏன்னா இது நாடகத்தில் என்னுடைய பார்ட்டு. நானும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப மற்ற முறைகளில மற்ற விஷயத்துல அவரு சொல்றார். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த டிராமா எதுக்கு வரணும்? நானே கேள்வி கேட்க முடியும். நான் ஏன் வரணும்? நீங்க வரக்கூடாதுன்னா நான் ஏன் வரணும்? நானும் வர வேண்டியதில்லை. நானும் பேசாம மேல இருந்துக்கலாம்ல. நான் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வருஷம் சொல்லி கொடுத்தது தூய்மையற்ற சரீரத்துல விடிய விடிய உள்ள உட்கார்ந்து இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட் நம்ம ஒரு பாயிண்டா கேட்டுன்னு தெரியல.
அப்போ நம்ம ஓகே இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம விரும்புவோமா அப்படி அந்த மாதிரி ஒரு அண்ணனை பற்றி சொன்னார் சுற்றியோட இயற்கையான அழகு இருக்கு ம், இங்கே இருக்கிறது எல்லாம் போட்டு அழகா இருக்கிறாங்க ஆனா அப்பா இங்க நம்ம இயற்கையான விளையாடுற அதுக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் ஏன்னா ஒண்ணே இயற்கையே அங்க நல்லா இருக்கும். தூய்மையான காற்று. இங்க ஏன் அப்படின்னா இங்க நிறைய பொல்யூஷன் இருக்கு. ஒன்று வாட்டர் பொல்யூஷன் இருக்கு, ஒன்று ஏர் பொல்யூஷன் இருக்கு, மூணாவது சவுண்டு பொல்யூஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் விட பெரிய பெரிய பொல்யூஷன் என்ன? தாட் பொல்யூஷன் இருக்கு. அப்ப இத்தனை என்ன பண்ணுது? உங்களுடைய அழகை குறைச்சது. அங்க எல்லாமே என்ன இருக்கு? எதுவுமே பொல்யூட் ஆகுறது இல்லை. நேச்சரும் 100% சத்துவ பிரதானம் இருக்கு. உங்களுடைய ஆத்மாவும் சத்துவ பிரதானமாக இருக்கிறதுனால உடம்பு அழகாகவும் ஆரோக்கியமாக இருக்குது. சிம்பிள் லாஜிக்கலி. சுற்றுக்கிரியும் கருத்துவர்களாக ஒற்றுக்கிரியும் கருத்துவர்களாக இப்ப இதுதான் இல்லை ஒரு கிரீடமும் இல்லை. தர்மகம் அங்க வந்து தர்மகம் பற்றி எழுதியிருக்கிறது. ஒரு வகையில பார்த்தா செல்வத்தையும் தூய்மையும் சொல்லலாம் இல்லையா? ஏன் இங்க வந்து ஒருட்ட கிரீடம் உள்ளவர்கள் ஆயிட்டீங்கன்னா, ஒண்ணு வணங்கக்கூடியவர்களாக ஆயிட்டீங்க மற்றவர்களை. அங்க ராஜா யாரையும் வணங்க மாட்டார். இங்க இருக்கிற ராஜா வணங்குறாரு துவாபர யுகத்துல இருந்து. ரெண்டாவது தூய்மை இல்லைன்னா செல்வம் இருக்கு. துவாபர யுகத்தில் நீங்க ஒன்றும் செல்வம் இல்லாம போகல. சத்தியுகத்தை கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்க தவிர்த்து அவசர துவாபர யுகத்துல 70-80% நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. சோமநாதர் கோயில் நீங்களா கட்டினீங்க? இப்ப நீங்க இந்த கோயில் கட்டினீங்க? கட்டியிருப்பீங்க, எல்லாரும் கட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க அளவுக்கு கோயிலை கோயிலும் கட்டியிருப்போம் இல்லையா? தானம் புண்ணியமும் பண்ணியிருக்கோம், பூஜை புரஸ்காரமும் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். வேத சாஸ்திரங்கள் எழுதியிருப்போம். பண்ணியிருப்போமா? பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் என்ன சொல்றாரு பாப்பா? நீங்க தான் இதெல்லாம் சொன்னீங்க, கடவுள் சர்வவியாபி அது இதெல்லாம் சொல்லி வச்சீங்க. இப்ப கர்மத்துடைய கணக்கு பிரகாரம் நீங்க தான் போய் என்ன பண்ணணும்? இல்ல அப்படின்னு சொல்லணும். நீங்க சொன்னீங்க, நீங்களே சரி பண்ணுங்க. பாபா சொல்றாரு எல்லாமே. அதனாலதான் என்ன சொல்றாரு பாபா? இந்த நாடகமே உங்களை சுத்தி தான் இருக்குது. நீங்க தூங்குனா உலகம் தூங்குது, நீங்க எஞ்சிக்கிட்டா அந்த உலகம் இல்லையா? உங்களுக்கு தான் பிரம்மா பிராமணர்களுடைய இரவு பகல், மற்றவங்களுக்கு இல்லை இல்லையா? எல்லாமே உங்களை சுத்தி நடக்குதுன்ற கர்மாவசேத்திரத்தை சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் சொன்னார். அங்க கர்மத்தை பத்தி ஞானமே இருக்காது. இங்கதான் நம்ம என்ன பேசுறோம்? அதான் இங்கதானே ஞானம் இருக்குது. அங்க இருக்குமா? ஏன் இருக்காது? இரவுனாதான் என்ன இருக்கு? பகல் இருக்குது. நீ பகலே இருந்தா இரவு பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப அங்க கம்பேரிசன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அங்க இன்பத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க போய் என்ன சொல்லுவீங்க? அங்க போய் சொல்ல மாட்டோம். போய் கர்மத்தை பத்திய அங்க ஞானமே இல்லாத தேவையும் இல்லைதான். தேவை வரும்போது தான் அதை பத்தி பேச ஆரம்பிக்கும். தேவையில்லைன்னா
அதை பத்தி பேச மாட்டோம். அது தெரியாத இருக்கிற வரைக்கும் நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. அது ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அதை பத்தி பேசுறேன். இந்த ஓம் சாந்தி. பாஸ்போர்ட் எப்போ ரெனியூவல் பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ரினியூ பண்ணுவோம் விடிய எழுப்பி. ரெனியூவல் பண்ணவே வேண்டியது. இதுதான் ஓம் சாந்தி. 2500 வருஷத்துக்கு இன்னொரு ரெனியூவல், அப்புறம் டோட்டலாக கேன்சல் ஆகிடும். அதே அடுத்தது இந்த ஆசீர்வாதத்துல சொல்றார், குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருங்கோண்டு. அதிபதியா இருக்கிறதுண்டா அதோட மீனிங் என்ன? என்னத்தை இதுல சொல்றார் பிரதர்? பாபா சொல்றாரு, ஒண்ணு பாபா கிட்ட உரிமை என்பது இருக்கு இல்லையா? பாபா வந்து அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குது. சிலராவது சொல்றாரு, பாபா கிட்டே நம்ம எடுக்கிறது உரிமையோட தான் எடுக்கிறோம். பக்தி மார்க்கு மாதிரி நம்ம என்ன கேட்குற மாதிரி இல்லைங்க. பாபா சொல்ல அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பிறப்புரிமை. அப்போ யோகமே வந்து எப்போ கனெக்ட் ஆகும்னா பாபா கூட சரிசமமாக இருக்கும்போது தான். சில குறைகள் வரும், நம்ம யோகா பண்ணும்போது தடைகள் வருது. ஆனால் நம்ம சொல்லணும், ஆமாம் இருக்கு, பட் என்னுடைய ஆள் உன்னாதி செல்வம் யாரு, நான் யாருடைய குழந்தை, அதான் சுயதர்சனம் இருக்கிறோம். ஸோ அந்த ஒரிஜினாலிட்டிக்கு போய் தான் என்ன பண்ணணும் பாபா. அப்போ அதிபதியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க. பாபா சொல்ல அதிபதியுடைய குழந்தைகள் என்ன கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒன்று அந்த இதில் எடுக்கிறாரு. அப்போ ஒன்றுக்கும் அதிகாரியாக பாபா கிட்ட சில வானிலை பாபா சொல்றாரு, சரி நீ வந்து மற்றவங்ககிட்ட சேவை பண்ற சொல்றேன்னா நீ அத்தாரிட்டியோட சொல்லு ஞானத்தை. ஆனால் அதை எப்படி சொல்லணும்னா பணிவாக சொல்லு. சத்தியம்தான், ஆனால் சத்தியத்தை கூட எப்படி சொல்லணும், பணிவாக சொல்லணும். நாங்கள் உனக்கு அகங்காரம் வந்துட்டதுன்னா சேவை பண்ண முடியும். அப்போ நமக்குள்ள அத்தாரிட்டி இருக்கு, அத்தாரிட்டிகிட்ட பாபா கிட்டையும் எடுக்கிறோம். சில நேரத்தில் சொல்லுவார் பாபா, இப்போ வந்து ஒரு சேவைக்கான ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு பாபா சொல்ல, ரைட்டு உன்னுடைய சஜஷன் நீ சொல்ற, அத்தாரிட்டியோட இது இருக்கு இது இருக்கு, இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் அது முடிஞ்ச பிறகு என்ன முடிவு எடுக்கப்படுதோ அதுக்கு நீ என்ன பண்ணிடணும், குழந்தைய மாறிடணும். அது பாபா நிமித்தமா வச்சிருக்காரு, இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து நிமித்தமா இதை பாபா அவங்க மூலியமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல நீ வந்து மேபி அது வந்து ரொம்ப நல்லதாக கூட இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நீ குழந்தையா மாறிடு. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஸ்திதி நல்லா இருக்கும், யோகாவும் நல்லா வரும் இல்லையா? நம்ம சம்ஸ்காரம் எல்லாம் அது மாற்றம் வரும், நம்ம ஈகோ அங்கே இல்லாம போகும். ஸோ இப்போ அதிபதியாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்ம குழந்தையாக இருக்கிறது இல்லையா? உரிமை இருக்கு நமக்கு இல்லையா? சில நேரத்தில் பாபா சொல்லுவாரு, சில பேர் சொல்றாங்க பாபா சரிசமம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தாதிங்க உட்கார சீட்டில் போய் உட்காருவாங்க, எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு பாபா சொல்ற. அப்ப ரெஸ்பெக்ட்ன்றது வேற, அந்த இடத்துல பாபாவுடைய இதுன்றது வேற. சீனியர்ஸ் ஒரு இடத்துல சொல்லுவாரு, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஸோ இதை வந்து இந்த இதுல கண்டென்ட்ல எடுக்கணும் நீங்க. பாபா சொல்றது ரைட் இல்லையா? இப்ப எல்லாருக்கும் ஒன்று அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. சில நேரத்தில் ஜானகி தாதி ஒரு டைம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் சிந்திக்கு மாத்திரம் பண்றீங்க, சிந்தி குரூப் வராங்க இங்கே, அவங்களுக்கு மாத்திரீங்க ஸ்பெஷலாக பார்க்குறீங்க, இவங்களை ஏன் கவனிக்கிறீங்க இல்லைங்க? பாபா சில பேர்த்த பார்ப்பாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கூட அம்மா அப்பா சில குழந்தைய கவனிக்க மாட்டாங்க, சில குழந்தைய மாத்திரம் ரொம்ப கவனிப்பாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஒரு என்னடா அம்மா அவங்களே கவனிக்கும். உண்மையாக பார்க்க போனால் இந்த பையன் ஜமாளிச்சிடுவான், இவனுக்கு எல்லாம் திறமையும் இருக்கும் எல்லாம் இருக்கும். அம்மாவுக்கு பொதுவாக யார் மேலே இருக்கும், வீக்காக இருக்கிற மேலே தான், டிசேபிள் ஆத்மா கிட்ட தான் போகும். அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஈவன் கூட ஒரு நல்ல அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணோ ஒரு பையனை நல்லா செட்டில் ஆயிட்டான்னா அவனுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த செட்டில் ஆகாத ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, பையனோ பொண்ணோ, அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவனுக்கு என்ன, நீ அவங்க மேலேயே செய்யறீங்கன்னா அது அதுக்கான ரீசன் இல்லை, அவங்கள தூக்கி விடணும். நீ நீ என்ன இருக்க, நீ வளர்ந்துருக்க, உனக்கு வேண்டாம். அப்ப இது மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் பாபா சொல்லாரு, ஞானம் நிறைந்தவர்கள்
ஞானம் நிறைந்தவர்களுக்கு ஞானமலை பொழியுன்னா இல்லையா, அவங்க கண்டென்ட்டா இருப்பாங்க. அவுட் சைடெல்லாம் அதிபதியாவே இருப்பாங்க. அவங்க ஸ்திதி கீழே வரவே வர இல்லையா. அதுதானே முக்கியம். ஸ்திதி ஆடாம அசையாம இருக்கிறது தான் அதிபதியா இருக்கிறான் ஆமா எடுத்துக்கணும். ஆமா, அதுதான் அதிபதி ம். இல்லையா. அப்ப அது அப்படி இருக்கணும்னா அதுக்கெல்லாம் என்னென்ன வேணும் நமக்கு. அப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நீங்க அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கிட்ட அந்த ஞானமும் அந்த யோக பலம் நிறைஞ்சிருந்தாதான் அப்படி அதை இருக்கு. நீங்க வந்து கடந்து போவீங்க. இல்லையா அப்படின்னா கூட அதுல இருந்து சீக்கிரம் வெளியே வந்துட்டு ம். இல்லைன்னா அதையே பிடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. இது தெரியுது உங்க கண்ணு முன்னாடி சில சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது தெரியுது. அப்போ நீங்க அந்த டிட்டாச் அப்சர்வர் ஆயிடுவீங்க. நீங்க வந்து ஓகே அப்படின்னு இருப்பீங்க. உங்க ஸ்திதி வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா இதாகும் இல்லையா. அப்போ அதிபதின்றதே போயிடுது இல்லையா. அப்போ ஞானத்துடைய அத்தாரிட்டின்னு அதானே. ஞானத்துடைய அத்தாரிட்டின்னு என்ன? அது உங்ககிட்ட இருக்குது. அந்த அத்தாரிட்டி இருக்குன்னா தான் ஸ்லோகன்ல சொல்றாரு. என்னன்னு என்ன சொன்னது? ஆமா, தங்கி இருத்தல்னா என்ன? உங்களை தூக்கி விட்டா நீங்க அவங்க வந்து தூக்கி விட்டா உங்களுக்கு குஷி, அவங்க இறக்கி விட்டா உங்களுக்கு அப்ப நீங்க தங்கி தானே இருக்கிறீங்க. ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில எல்லாம் இருக்குது. உங்க ஸ்திதி மேல கீழே ஏத்துறது ஏத்தி இறக்குறது இல்லையா. கண்ட்ரோல் அங்க போயிட்டது. அப்ப நீங்க தங்கி இருக்கிறீங்க. அப்ப தங்கி இல்லாம இருக்கணும்னு என்ன? அப்ப ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் நீங்க தங்கியிருத்தல் உங்ககிட்ட இருக்கு. ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்கன்னா அதனுடைய சுரூபமாக ஓகே ரைட்டு அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு அதுதான் அங்க சுயராஜ அதிகாரி விஸ்வராஜ் சத்தியகுப்தன் இல்லையா. இப்ப நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இல்ல, நீங்க பாபா பக்கத்திலே இருந்து, ஆனா நீங்க எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறீங்க. ஆனா சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறீங்க. எதனுடைய அடிப்படையில? கல்வியினால் அடிப்படை. அப்ப பாபா சொல்றாரு யாரானாலும் அப்படி இல்லை, இங்க இருக்கிறவங்க தான் பாபாக்கு நேரடியா உட்கார்ந்து இருக்கிறவங்க வர முடியும்னு எல்லாம் கிடையாது. அது எங்க இருந்தாலும் நீ என்ன ஆகலாம். அதனால இங்க என்ன கிடையாதுன்றார் பாபா, வாரிசு அரசியல் இல்லை. நிறைய இடத்துல என்ன நடக்குது உலகத்துல, மேக்சிமம் வாரிசு அரசியல் நடக்கும். அப்பா அம்மா இருந்தா அவனும், அதுக்கப்புறம் அவன் பையன்தான் அரசியல்ல அவங்களுக்கு என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டவங்கள எங்கேயும் போயிடுவான். சும்மா பையன்ற ஒரு காரணத்துக்காக அவனை கொண்டு போய் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க, உதவி மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க. அவன் ஒருத்தன் இல்லையா. நிறைய இடத்துல வாரிசு அரசியல் நடக்குது இல்லையா. இங்க அப்படி நடக்க முடியுமான்னு முடியாது. பிரதர், எனக்கு இன்னொரு கேள்வி உண்டு. துவாபர யுகத்துல ம். அப்ப புதுசா வருவினம் தானே சோல்ஸ் ம். துவாபர யுகத்துல, ம். அவைக்கு எங்களை விட தூய்மை கூட இருக்குமோ? அவை அரசர்களை வருவினமோ நாங்க வருவோமோ? ஆமா வருவாங்க. நீங்களும் வருவீங்க. மேபி அந்த ராஜ பரம்பரையில வருவீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஆம், அவங்களோட இதா வருவீங்க. பாபா சொல்றாருல சத்தியுகத்துல வந்து அப்படியே பிரஜைகளா ராஜா கூட வர்றவங்க துவாபர யுகம் வரும்போது, திரேதா யுகம் வர வர அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அவங்க ராஜா மாதிரி வருவாங்க. பட் துவாபர யுகம் வரும் பொழுது இப்போ வந்து பிரம்மா பாபா எடுத்துக்கோங்க. பாபா சொல்றாரு அவர் தான் என்னவா இருந்தார், விக்ரம மகாராஜாவா இருந்தாரு, அவர் தான் கோயில் கட்டினாரு அப்படிங்கிறார் பாபா. அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தது அவர் திரும்பி ராஜா ஆகவார்னா ஆக மாட்டாரு. சொன்ன மாதிரி துவாபர யுகத்துல வந்து இந்த ஆரம்பத்துல எல்லாம் தானம் தர்மம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற ராஜாக்களை தான் நம்ம இருந்திருப்போம். இந்த நிறைய வார் பண்ணி அந்த மாதிரிலாம் சண்டை போட்டவங்களா இருக்க மாட்டோம். ஏன்னா அது சன்ஸ்காரம் நம்ம ஆனா பாடி கான்சியஸ்ல வந்து வருவோம், அது வேற விஷயம். பட் அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற சோல்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு வருவாங்க, அந்த பரம்பரையில வரும். அதனாலதான் ஒரு 80% நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஜமீன்தாரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்பெல்லாம் வர்றவங்கள, ஒரு ஜமீன்தாரா இருந்தாரு அப்படின்னு
ஜமீன்தார் பரம்பரை இந்த எண்டுக்கு வரும்போது சில நேரத்தில் எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் வரும். இந்த ஜமீன்தாரெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்புறம் அப்படியே கீழே இறங்கி அந்தந்த டைம்ல அந்தந்த சோர்ஸ் வருவாங்க வந்து பண்ணுவாங்க. லட்சுமி நாராயணன் அடுத்த கோயில் ஆ, அரசு இப்படி வர முடியும். உடனே ஆயிர முடியுமா, அவர் குழந்தைய பிறந்து பெரியவர் ஆயிர முடியுமா, அப்புறம் அப்படியே கீழே இறங்கி அந்தந்த டைம்ல அந்தந்த சோர்ஸ் வருவாங்க வந்து பண்ணுவாங்க. லட்சுமி நாராயணன் அடுத்த கோயில் ஆ, அரசு இப்படி வர முடியும். உடனே ஆயிர முடியுமா, அவர் குழந்தைய பிறந்து பெரியவர் ஆயிர முடியுமா. ஆ, இல்லையா, ஒரு சரீரம் விட்டு நீ போய் பிறந்து இதாகணும். இப்போ மூணாவதா தானே வர முடியும். அப்படியே வந்து அவ சொல்றேன், அது எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில தான் நடக்கும். சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் பாபா எல்லாமே சுத்துறதுன்னு சொல்ல பாபா. எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்குள்ள தான் சுத்துது இல்லையா. இயற்கையே அப்படிதான் சுத்துது. பூமி சுத்துறதோ எல்லாம் சொல்றாங்க சயின்ஸ்ல கூட. அப்படி ஒரு மில்லிமீட்டர் நவந்தா கூட முடிஞ்சு போச்சுட்டு. அது எப்படி சுத்துது பாபாக்கும் தெரியும். பாபா சொல்ல இயற்கையை பார்த்து அவரை ஆச்சரியப்படுறாரு. ஓகே, ஓம் சாந்தி.